நம்ம வெளிநாட்டுக்குள்ள போய் கடன் வாங்கல, அந்த பத்திரத்தை உள்நாட்டு மக்கள்கிட்டே வித்தோம். உள்நாட்டு மக்களிலே வித்து பெட்ரோலியம் பாண்ட்ஸ் வித்தாங்க. 2 லட்சம் கோடிக்கு பெட்ரோலியம் பாண்ட்ஸ் வித்து அந்த கடனை வாங்கி அதை அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அப்படின்னு ஏசியால எவ்வளவோ சண்டை நடக்குது, எல்லா பக்கமும் நடக்குது. இந்த பக்கம் வியட்நாம் நடக்குது, இந்த பக்கம் நார்த் கொரியா நடக்குது, இந்த பக்கம் சோமாலியால சண்டை நடக்குது, சோறு இல்ல. இதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. பிரதமர் மோடி எல்லாம் சொல்றாங்க உலகம் ஃபுல்லா சுத்தா இருக்காரு, பின்னாடி இருக்காரு. தமிழர் நம்ம பெருமைப்படணும். ஆமா, உலகத்துக்கு கூட்டு போற ஒரு தமிழர் தான் பிரதமரா, இந்திய பிரதமரா. அதான் பெரிய 100 நாள் கூலிக்கு வந்து 400 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்றேன். இதனால திருப்பி அரசாங்க சுமை அதிகமாக எல்லோ ஆர்மி சைனா, ஒரு பக்கம் ஒயிட் ஆர்மி அமெரிக்கா, இன்னைக்கு ஒருத்தர் பிரதமரா இருக்கார் நம்ம ஊருக்கு. வணக்கம். உங்களுக்கு பேங்க்கில் வேலை செய்ய கனவு இருக்கா? உங்களோட கிராஜுவேஷன் 50% மேல இருக்கா? உங்களுடைய வயசு 26க்கு மிகாமல் இருக்கா? உங்களோட கனவை நினைவாக்க ஐபிபி சென்னையில ஜாயின் பண்ணுங்க. பிரைவேட் பேங்க்ஸ்ல வேலையில சேருங்க. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள இணையதளத்தை அணுகவும். வணக்கம். த நியூஸ் டுடே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு எம்ஜிஆர் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நம்ம நேயர்களுக்கு தெரியாத ஒரு முக்கிய விஷயம் சொல்லணும். பேரல் பீப்பா விலை அதிகமா இருக்கும் போதும் நம்ம இந்தியால பெட்ரோல் விலை கம்மியா தான் இருந்தது. அது என்ன காரணம் அப்படின்னா, பெட்ரோலியம் பாண்ட்ஸ் வித்தாங்க. 2 லட்சம் கோடிக்கு பெட்ரோலியம் பாண்ட்ஸ் வித்து அந்த கடனை வாங்கி அதை அட்ஜஸ்ட் பண்ணாங்க மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல. யாருக்கும் தெரியாது. இது வந்து மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. இது ஏன்னா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, நம்ம வெளிநாட்டுக்குள்ள போய் கடன் வாங்கல, அந்த பத்திரத்தை உள்நாட்டு மக்கள்கிட்டே வித்தோம். உள்நாட்டு மக்களிலே வித்து, அப்போ உள்நாட்டு மக்கள்கிட்ட நிறைய பணம் வச்சிருக்குங்க தான் பத்திரம் வாங்குவாங்க. ஆமா, அந்த பத்திரம் வாங்கி இன்வெஸ்ட்மெண்டா வச்சிருப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து வெளியிட்டு அந்த பத்திரம் மூலியமா பணம் எடுத்து அதை அட்ஜஸ்ட் செஞ்சது. மிகப்பெரிய ராஜதந்திரம். இது போன்ற சில விஷயத்தெல்லாம் கையில வச்சுக்கிட்டு தான் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு பரவாயில்ல, தேர்தல் அறிக்கை பட்டியலாம் ரீச் ஆயிடுச்சு. இந்த தேர்தல் அறிக்கை எல்லா பக்கமும் ரீச் ஆயிடுச்சு. மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குது. விஷயம் என்னன்னா, இந்த 94 அது நம்பர் என்ன ஞாபகம் இல்ல, வெறும் 3000 இந்திய வீரர்கள் அவங்கள வந்து சரணடை செஞ்சாங்க. மிகப்பெரிய இன்னைக்கு எப்பேற்பட்ட வல்லரசு நாடால கூட அதை பண்ண முடியாது. இந்திரா காந்தி. ஆனா இது போன்ற ஒரு எதிர்பார்ப்பு அங்கேயும் நிலவிச்சு, அதை பண்ண முடியல. இது வந்து போன்ற எதிர்பார்ப்பு இந்திரா காந்தி ஆட்சியிலையும் ராஜீவ் காந்தி ஆட்சியிலையும் இப்ப பிரதமர் மோடி இவர் நம்ம நரசிம்மராவ் ஆட்சியிலையும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. எப்படியாவது ஈழத்தை பற்றி கொடுத்துருவாங்க, அதே போல பிரித்தமாக கொடுத்து தமிழர்கள் நினைச்சாங்க இங்க. ஆனா அது நடக்கவே இல்லை, நடக்காமலே போயிடுச்சு. அது இந்திய இறையாண்மைக்கு ஊர் விளைக்கும் நினைச்சு விட்டாங்க போல் தெரியுது கேட்டா. எப்படி சொல்றது, எப்படி அதை கணிக்கிறீங்க? அதாவது அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தமிழர்கள் தான். அதாவது நம்ம வந்து ஒரு வரலாற்றை பின்னாடி இருந்து பார்க்கணும், முன்னாடி இருந்து பார்க்காத. ஆமா, நீங்க கொஞ்சம் முன்னோக்கி போனீங்க அப்படின்னா, இந்திரா காந்தி தான் முதல்ல இவங்களை சப்போர்ட் பண்ணாரு. எம்ஜிஆர் பீரியட் அப்போ ஃபுல் சப்போர்ட். ஆமா, அப்போ நம்ம வந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது. இங்கதான் இருக்கு நம்ம பரங்கிமலை இருக்கு இல்லைங்களா. ஆமா, இது செய்தி இல்ல, வரலாறு. எல்லாமே நம்ம தான் அவங்க ரெடி பண்ணி எல்லாமே பண்ணி அமிச்சோம். 100 பேருக்கு நம்ம தான் வந்து ட்ரைனிங் கொடுத்து அமிச்சோம். அதுக்கப்புறம் இந்த உலக பாலிடிக்ஸ், அதாவது அரசியல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்துல வந்து நம்ம 1971 பங்களாதேஷ் பார்ட்டிஷன், அந்த சண்டை பேரு பங்களாதேஷ் பார்ட்டிஷன் சொல்லுவோம். அப்போ நம்ம இந்த பக்கத்துல இருந்து அடிக்கிறோம், நம்ம இந்த பக்கத்துல இருந்து சண்டை போடும் போது ஒரு பக்கம் எல்லோ ஆர்மி சைனா, ஒரு பக்கம் ஒயிட் ஆர்மி அமெரிக்கா, இன்னைக்கு ஒருத்தர் பிரதமரா இருக்கார் நம்ம ஊருக்கு. அந்த ஊர் வந்து கூட சேர்ந்துக்கிறாங்க நம்ம அடிக்க. அவங்க வந்து இதெல்லாம் சேர்ந்து இப்படி அடிக்க வருது மொத்தமா. அப்ப இதுக்கு பின்னாடி வந்து பின்னாடி வந்து ரஷ்யா வந்து நமக்கு மிகப்பெரிய பேக் போனா இருந்து இவங்களை சண்டை போட்டு இவங்களை வந்து நம்மளை காப்பாத்துறாங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி அவங்க நிக்கிறாங்க, நிறைய நீர்மொழி கப்பல்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்தது. அப்போ அன்னைக்கு வந்து அமெரிக்கா எதிரி நாடு. இன்னைக்கு வந்து அப்படி இல்லையே, இன்னைக்கு தான் மாறி நம்ம கைக்குள்ள மோடி வந்து வேர்ல்டு பாலிடிக்ஸ். இப்படித்தான் ஈழமும் நடந்தது. ஒரு காலகட்டத்துல நமக்கு நண்பனா இருந்தாங்க, எதிரியானாங்க, நண்பனாங்க. அதுதானே. இதை நான் தெளிவா, அதாவது ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிளோட சொல்லிட்டேன். இதுக்கு மேல விளக்க முடியாது. ரஷ்யா என்னைக்கும் வந்து ரஷ்யா இன்னைக்குமே நம்மளோட அண்ணன்
ஆமா பிரதர் தான் பிரதர் குட் இஸ் a friend. அமெரிக்கா இஸ் a friend, ரஷ்யா இஸ் a brother. ஆமா கண்டிப்பா. ஃப்ரெண்ட் என்னவெல்லாம் கை போடலாம், பிரதர் கை விட முடியுமா? முடியாது, ஐடி கிடையாது. உக்ரைன் போர்ல கூட நம்ம வந்து ஆமா அது அந்த விஷயத்துல அந்த விஷயத்துல வந்து நம்ம அந்த ஜெய்சங்கர் பண்ணது இல்ல, ஜெய்சங்கர் இல்ல, இந்தியா வந்து அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப 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 இந்தியா வந்து வரவேற்க விஷயம். வெளியுறவு கொள்கையில வந்து என்னதான் அந்த பாதுகாப்போடு நடந்துகிட்டு இருக்கு இந்தியா வந்து. அவர் ஒரு நல்ல கேள்வி கேட்டார். ஒரு நிருபர் வந்து அவர் கேள்வி கேட்கிறாரு. நான் தமிழாக்கத்தை சொல்றேன், இங்கிலீஷ்ல வேண்டாம், நம்ம சேனல்ல. அவர் வந்து கேட்குறாங்க, ஒரு நிருபர், இப்போ நீங்கள் வந்து உக்ரைனில் வந்து சண்டை நடக்குது, நீங்கள் வந்து அதுக்கு வந்து ரஷ்யாவுக்கு நீங்கள் எதுவும் கண்டனம் தெரிவிக்கலையே, இது என்ன, இது வந்து அப்போ உங்கள் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும், உலக நாடுகள் உங்களை எப்படி பார்க்கும், உங்கள் மேலே எப்படி நம்பிக்கை இருக்கும்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து யூரோப்ல நடந்தா உலகத்துக்கு நடந்த மாதிரி பாக்குறீங்க, ஆனா உலகத்துல எங்க நடந்தாலும் யூரோப் கண்டுக்கவே மாட்டீங்க. அப்ப உங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னு. ஏசியால எவ்வளவோ சண்டை நடக்குது, எல்லா பக்கமும் நடக்குது. இந்த பக்கம் வியட்நாம் நடக்குது, இந்த பக்கம் நார்த் கொரியா நடக்குது, இந்த பக்கம் சோமாலியால சண்டை நடக்குது, சோறு இல்ல, இதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. உக்ரைன்ல ஒரு இடத்துல யூரோப்ல வந்து சண்டை நடந்தா உடனே நீங்க எல்லாம் பேசுறீங்க, அப்ப உங்க மேல எப்படி இருக்கும் நம்பிக்கை அப்படின்னு கேட்டாங்க. அருமையான பதில், மிக அருமையான பதில். ஆமா, திருப்பி அவங்கள்ட்ட விட்டார். ஆமா, அவங்கள விட்டார். அதுக்கப்புறம் வெளியுறவு அவர் ஜெய்சங்கர் வந்து மிக சிறந்த வெளியுறவு கொள்கையை நம்ம கடைபிடிக்கிற விஷயம் வந்து எனக்கு கேட்டா எல்லார் காலத்திலயுமே, எல்லா பிரதமர் காலத்திலயுமே அந்த வெளியுறவு கொள்கையை கரெக்டா கடைபிடிச்சு வரும். எந்த நாட்டுல எப்படி இருக்கணும், எந்த நாட்டை எங்க. எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில ஜெய்சங்கர் வந்து ரொம்ப அருமையா பண்றாரு அப்படின்னு என்னோட தனிப்பட்ட கருத்து. இல்ல, அவரு சாதாரணமா அந்த இடத்துக்கு போல. ஆமாமா, அவர் பல்வேறு நாடுகள்ல டிப்ளமேட்டிக் பணியாற்றிருக்காரு, எவ்வளவு நாட்டை பார்த்திருப்பாரு, எத்தனை மொழி பேசிட்டாரு. அவர் வந்து ஜெய்சங்கர்னா அதுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி அவரு கம்ப்ளீட்டா என்னுடைய நான் பார்த்தளவுல அவரு எல்லா ஊர்லயுமே இருந்திருக்காரு. அவர் இருக்காத ஊரே கிடையாது. அதனாலதான் அவரு பிரதமர் மோடி எல்லாம் சொல்றாங்க உலகம் ஃபுல்லா சுத்தா இருந்தாங்க, ஜெய்சங்கர் தான் பின்னாடி இருக்காரு. அவர் தான் முக்கியமான ஆள், மிக முக்கியமான ஆளு. அதுவும் தமிழர் நம்ம பெருமை பண்ணணும். உலகத்துக்கு கூட்டு போறது ஒரு தமிழர் தான் பிரதமரா, இந்திய பிரதமரா. அதான் பெரிய விஷயம். அதை பாக்கல நீங்க, உலகத்தை ஃபுல்லா தமிழர்கள் இருக்காங்க, இந்திய பிரதமரே உலகத்துக்கு கூட்டு போறது தமிழர் தான். அந்த மாதிரி ஒரு பொறுப்புல இருக்காரு. நல்லா நிறைய டிப்ளமேட்டிக் அவரு. அதனால உலகத்தை ஸ்டடி பண்ணி வச்சிருக்காரு. ஸ்ரீலங்கா என்ன நடக்கும் அதை பத்தி கரைச்சிக்கிட்டு இருக்காரு. சைனா எவ்வளவு வாட்டுவாங்க, எவ்வளவு நம்ம என்ன பண்றது, ஒவ்வொரு தேசத்தை பத்தியும். இப்ப இந்த மால்தீவ்ஸ்ல வந்து ஏன் அந்த ஒரு குளறுபடி உருவாச்சு, அது வந்து ஒரு இடம் கொடுக்குற மாதிரி தானே. இந்த மால்தீவ்ஸ்ல வந்து ஒரு விஷயம் வந்து அதுக்கு அப்புறமா நடந்த ஒரு ஒரு சண்டையில 1972 73 கடைசி அந்த சைனா பார்ட்டிஷன் 71 நினைக்கிறேன், 71 பங்களாதேஷ் பார்ட்டிஷன். அப்போ இவங்க தானே இருந்தாங்க. அப்போ காங்கிரஸ் ஆட்சி தானே இருந்தது. அந்த மாதிரி சண்டை எங்கேயுமே நடக்கலையே. 94,000 பேர் உலக வரலாற்றுலயே, உலகத்துல இத்தனை காலம் நடந்த போர்லயே, ஈவன் வேர்ல்டு வார் 2ல கூட இவ்வளோ மக்கள் வந்து ஒரே டைம் ஒரே நாள் சரணடையல. அது பண்ணது வந்து அவங்க தானே. அது ராஜதந்திரம். அதாவது அதுல என்ன ஒரு தந்திரம் அப்படின்னா, அந்த சண்டையை பத்தி ரொம்ப பேசணும். அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். முக்தி பாகினி அப்படின்ற ஒரு பிரிவு இருந்தாங்க, அதாவது பங்களாதேஷ். இந்த முக்தி பாகினி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியா கூட நெருக்கமா இருந்தது. இது ஒரு சின்ன தொடர்பு இருக்கு. அப்படியே வந்து தமிழீழத்தை தொடர்புபடுத்திக்கங்க சொல்றேன். தமிழகத்தை தொடர்புடைய ஒரு சம்பவம் புரியுறவங்களுக்கு புரியும். இது புரிய வைக்கலாம், நம்ம புரியல நம்ம புரிய வைக்கலாம். அதாவது அப்போ நம்ம பங்களாதேஷ் பக்கம் இருந்து அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து பிரிச்சு பங்களாதேஷ் கொடுத்தோம். புரிஞ்சிருக்கும். அது ஈஸ்ட், இது நார்த். இது நார்த். சரிங்களா? நார்த் தான் தமிழீழத்தை பிரிக்கணும்னு அவங்களும் இந்த வெளியுறவு கொள்கைன்னு பேசும்போது இப்போ ஒரு முக்கியமான விஷயங்கள் நமக்கு பிரதமரோட பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சது. அந்த மால்தீவ்ஸ் வந்து நம்ம வந்து அப்படி தாக்கி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அப்படி இல்ல. மாலத்தீவ்ஸ்ல நம்ம சொல்றோம், அப்படி மாலத்தீவ்ஸ்ல வந்து அவர் முதல்ல ஆட்சி பண்ணவர் வேற ஆளு. அங்க எலெக்ஷன் வச்ச பிற்பாடு இன்னொருத்தர் வந்தாரு. அதுக்கு பிற்பாடு அவருக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சில பாதுகாப்பு விஷயங்கள் அவங்க கொடுத்துருக்கோம். அங்க நம்ம ராணுவம் இருக்குது, உதவிகளும் நம்ம பண்றோம். இல்ல, இந்த ராணுவம் எதுக்கு இல்ல, அதாவது இதுக்கு இந்த ராணுவம் பின்னாடி ஒரு கதை இருக்கு, சுவாரஸ்யமான கதை இருக்கு. இதை முடிக்க நான் அதை சொல்றேன். அதாவது அதுக்கு அவர் ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்து விஷயத்திருக்காரு. அந்த புதிய பிரதமர் இருக்காருல்ல, புதிய தேர்வுப்பட்ட பிரதமர் வந்து நம்மளுடைய ராணுவம் அங்க போய் சில வேலைகள்லாம் பண்ணிட்டு எதிர்த்து, அதனால என்ன பண்றாரு, அதை தான் மையமா வச்சுக்கிட்டு இம்மிடியேட்டா வந்து இந்தியாவுடைய உறவுகள்லாம் துண்டிச்சாகணும், இவங்கெல்லாம் வெளியே அப்படி அதை மாதிரி கொண்டு வந்தாரு. இதை போய் என்ன பண்றாங்க, திருப்பி நம்ம ஆட்கள்லாம் போய் சொல்லி இப்ப பிரதமரை பார்த்து
பிரதமர் அங்கே பேசி ரொம்ப அதை சரி பண்ணார். சரி பண்ண இதுல 2 விஷயம் தெளிவா நான் சொல்லணும். அதாவது நம்ம ராணுவம் அங்க இருந்தது காரணம் என்ன அப்படின்னா, இலங்கையிலிருந்து ஒரு படம் வந்து அந்த தீவு வந்து கைப்பற்றுச்சு. கைப்பற்றின உடனே அந்த நாட்டோட அதிபர் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து இல்ல இந்த மாதிரி எங்களை வந்து கைப்பற்றுறாங்க, எங்களுக்கு வந்து உதவி வேணும் அப்படின்னு சொல்லி. ஆமா, நம்ம இந்திய ஆர்மி அங்க அப்ப வந்து அது அந்த அட்டாக் பேர் நான் மறந்துட்டேன் ஆக்சுவலா. அது வந்து கோப்ராவோ இல்ல பிளாக் தண்டரோ ஏதோ ஒரு அட்டாக் பண்ணாங்க. அதனால நம்மளோட இந்தியன் ஆர்மி பண்ணாங்க, பெரிய பேராட்ரூப் பண்ணாங்க. அதை உடனே போயிட்டு திரும்பி வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு கைப்பிடிச்சிட்டாங்க. ஸோ அது திரும்பவும் வந்து அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்காக தான் நம்ம நம்மளோட நேவி ஆர்மி எல்லாமே வச்சது அதுக்குதான், வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு எது அவங்களுக்கு போய் என்ன பண்ண. இந்த புதிய அரசு வந்ததுனாலதான் ஒரு இன்பிட்வீன் இந்தியாவுக்கும் இந்த வெளியுறவு கொள்கையில வந்து எனக்கு கொஞ்சம் என்னோட கருத்து என்ன அப்படின்னா, நம்ம அண்டை நாடெல்லாம் வந்து நம்ம எல்லாருமே கொஞ்சம் பக்கச்சுக்கிறோமோ அப்படின்னு தெரியும். பக்கத்துல இருக்கிற நாடெல்லாம் இல்ல, ஏன்னா அது சைனாக்கு நமக்கு இடம் கொடுக்குது இல்லையா? இல்ல அப்படி இல்ல. மால்டீவ்ஸோட முகலத்தீவு அது பேரு, அவங்களோட இந்தியாவுடைய தொடர்பு வந்து மிக பழமையானது மட்டும் கிடையாது, மற்ற அண்டை நாடுகளை விட, குறிப்பா இலங்கை வங்கதேசத்தை விட மிகவும் நெருக்கமான தொடர்பு. ஏன்னா பிரதமர் வந்து அங்கே போயிட்டு இருந்திருக்காரு. அங்க உள்ள அவர் பிரதமர் இங்க வந்தாருன்னா பயங்கர வரவேற்புங்க. எங்க பிரதமர் மோடியே அவரை வந்து தனிப்பட்ட முறையில் வரவேற்று நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. ஒரு முக்கியமான விழாக்கே அவரை கூப்பிட்டு சிறப்பிச்சிருக்காரு. முகலத்தீவு அதிபர் சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் கூப்பிட்டு சிறப்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மரியாதை. உங்களுக்கு இந்தியாவுடைய சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் ஒரு சிறிய தீவுக்காரரை வரவேற்று உபசரிக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும்ல. உறவு வந்து சாதாரண உறவு கிடையாது. இங்க சொல்லுவான் 1000 பேசிக்கிட்டு இருப்பான் இந்தியாவில் அப்படி இப்படிவான். ஆனால் அந்த உறவு முறை வந்து வேற. அதனால வெளியுறவு கொள்கையில வந்து முகலத்தீவோட நம்ம நல்லா நடந்திருக்கோம். இன்பிட்வீன் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால ஏற்பட்ட விளைவு ஒரு சின்ன கிளாஸ் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் கிளாஸ் ஆயிடுச்சு. அது என்ன எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, இது வந்து இப்போ சைனாவோட அந்த உளவு கப்பல் அவங்க சொல்றாங்க, ரிசர்ச் கப்பல்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை யாருக்கும் தெரியாது, அது அவங்களுக்கே தெரியாது. நம்ம வெளியுறவு கொள்கை எப்படி பார்த்தோம்னா, காலிஸ்தான் இருக்கான் பார்த்தீங்கன்னா, கனடாக்காரன் நம்மள உறவே துண்டி பண்ணிட்டான். இந்தியாவோட ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்ட்டான். என்ன சம்பவம், எதுக்கு என்ன காரணம்? காலிஸ்தான் தீவிரவாதிகள் அங்க போய் கொலை பண்றான், அங்க கொலை பண்ணிக்கிறான். அந்த கொலைக்கு நம்ம கவர்மெண்ட் பழி போடுறான். அந்த கவர்மெண்ட் இவன் தான் நம்ம தான் பண்றோம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, காலிஸ்தான் இப்போ லண்டன்ல வந்து உலக தீவிரவாதிகள் அங்க இருக்கான். ஆமா, லண்டன்ற இடத்துல வந்து அதே மாதிரிதான் கனடால வந்து ஈழத்தமிழர்கள் இருக்காங்க, பஞ்சாப்ல காலிஸ்தான் எல்லாருமே. அதாவது சிதறடிக்கப்பட்டவர்கள், போராளிகள், அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு நாடை தேடி போயிடுறாங்க. அவங்களும் அந்த நாடு புகழ்டம் தெரியுது இல்லையா? இதுதான் வந்து வரலாறு. வரலாறு. அங்க போய் இருக்கிறாங்க. அப்ப அவங்களும் சண்டை வந்து செத்துக்கிறாங்க. அதுக்கு வந்து இப்போ வந்து காலிஸ்தான்ல ஒரு தலைவரை கொண்டுட்டாங்க. கொலை பண்ணவொடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த கவர்மெண்ட் வந்து இல்ல இந்தியா தான் காரணம் அப்படின்ட்டு டைரக்டா பிரதமர் மேலே பழிய போட்டு, பிரதமர் வந்து எவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு, அப்ப கூட பழிய போட்டு என்ன பண்ணிட்டாங்க. அதாவது தப்பு இல்ல. உங்களுக்கு ஒரு நாட்டுடைய நாடு மீது குற்றம் சுமத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. உடனடியாக குற்றம் சுமத்தி நாங்க ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்றதுதான் பெரிய விஷயம். ஆனா நம்ம அப்படி சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம வெளியில கொள்கை பிரேம் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். அவங்க அவ்வளோ அழகா நம்ம தீவிரவாதிகள் இங்கே உள்ளவன் தான் அங்கே போய் இருக்கிறான், அங்கே போய் கலகம் பண்ணிக்கிறான், செத்துக்கிறான். அதுக்கு பழி இந்த பக்கம் வருது. ஆனால் அந்த பக்கம் தான் வரும். ஏன்னா இந்தியாவிலேருந்து நான் போனவனா இருக்காங்க, வழித்தோன்றல் இந்தியா தானே. அப்படி இருக்கும்போது கூட ரொம்ப அதை சாதுரியமாக அந்த வெளியுறவு கொள்கையை ஜெய்சங்கர் கரெக்டாக அதை நகர்த்தி அதுக்குள்ள ஆட்களை அனுப்பி பேசி என்ன நடக்கணுமோ அதை நடத்தி முடிச்சாங்க. ஏன் சொல்ல வரோம்னா, வெளியுறவு கொள்கையை நல்ல ஸ்ட்ராங்காக தான் வச்சுருக்காங்க. அதனால தான் வெளிநாடுகளோட நட்பு நிலவிக்கிட்டு இருக்கு இந்தியாவுக்கு. இதை பேணுதலோட தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லா பிரதமருமே, மோடிக்கு மட்டும் கிடையாது, எந்த பிரதமர் இருந்தாலுமே அதை கடைப்பிடிச்சு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் வந்து இந்தியா வந்து பன்முகத்தன்மை கொண்ட நாடு மாதிரியே இல்லை. இப்போ ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, இந்த இந்த ஆட்சியில தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனடா கூட சண்டை, ஸ்ரீலங்கா கூட சண்டை, நேபாள் கூட சண்டை, மால்தீவ்ஸ் கூட சண்டை, பங்களாதேஷ் கூட சண்டை. என்ன இப்படியே போயிட்டு பங்களாதேஷோட சண்டை கிடையாது, நம்ம பங்களாதேஷ் கூட சண்டை கிடையாது. இப்ப நடுவுல வந்து அந்த பாஸ்போர்ட் நம்ம தானே எல்லாமே அவங்களுக்கு இங்கேருந்து பங்களாதேஷ்க்கு நம்ம எல்லாமே தர்றோம். பங்களாதேஷ் உங்களுக்கு எப்படி பாகிஸ்தான் எல்லையில வாகா எல்லையில நம்ம அந்த இது நடத்துறோமோ அதை விட சிறப்பா பண்றோம் எங்க பங்களாதேஷ். இல்ல அந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஆப்கானிஸ்தான்ல பிரச்சனை வரும்போது நம்ம இந்தியர்களை ரொம்ப பாதுகாப்பாக அமைச்சாங்க. மிக சிறந்த விஷயம். நம்ம இவ்வளவு சொல்றோமே, நம்ம இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம். அண்டை நாடுகள்ல பாகிஸ்தான் எதிரி நாடு, நீங்க பங்களாதேஷத்தை எதுக்குறீங்க? அவங்க எதுக்கெல்லாம் சம்பவமா சுமூகமா இருக்கோம்.
ஆனால் வந்து ஆப்கானிஸ்தான்ல எவ்வளோ பெரிய இது நடந்துச்சு, கந்தகார் விமான கடத்தல். அப்படி இருக்கும் பொழுது அப்போ இந்தியாவுடைய பணி உற்றுநோக்கப்பட்டுச்சு உலகத்தால். அந்த நேரத்தில் இந்தியா வந்து அதை மட்டும் செய்யலை, ஆப்கானிஸ்தானை காப்பாற்றுறதுக்கு இந்தியாவை பார்த்து வேலை பார்த்துருக்கு. ஆப்கானில் நம்ம தூதரகத்தை அமைச்சு அங்கே அதிகாரிகளை போட்டு சமாதானத்துக்கான வேலையை செஞ்சு அங்கே உள்ளவங்களாம் காப்பாற்றியா நம்மளாலையும் காப்பாற்ற மட்டும் இல்லை, அவங்கள காப்பாற்றுறதுக்கு வேலை பார்த்துருக்கோம். இப்போ ஆப்கான் அமீர் கர்சாய் இருக்காரு, அவரு ஒரு சிறப்பான இந்தியாவை பாட்டிருக்காரு. இந்தியாவுடைய பணி நம்ம அறியாது. அமீது கர்சாய் அவர் தான் இதாக இருந்தார், அவர் அந்த பிரச்சனைக்குரிய இடத்துல இருந்தார். அப்போ அவங்களாம் பாடுறாங்கல்ல, இந்தியாவுடைய பணியை வந்து பிரச்சனைக்குரிய ஊர், முஸ்லீம்கள் வாழக்கூடிய இடம், ஃபண்டமெண்டலிஸ்ட் இருக்காங்க, அந்த இடத்துல போய் இந்தியா வந்து வேலை பார்க்குது. நீங்க அதை பார்க்கணும்ல, பெரிய விஷயம். அப்போ வெளியுறவு கொள்கை வந்து நம்ம கொள்கை தெளிவாக இருக்கு, அதனால தான் அங்கே போய் வேலை பார்க்க முடியுது. இன்னைக்கு நம்ம படைகள் வந்து ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கு. ஆமா, பீஸ்கீப்பிங் காங்கோல இருக்கு. நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு சூடான்ல இருக்கு. ஆமா, உலகத்தை நம்ம வழிநடத்திட்டு இருக்கோம். இந்தியாவுடைய பிரதமர் மாறலாம், அமைச்சர்கள் மாறலாம், வெளியுறவு கொள்கை மாறாது, ஒன்று போல போய்கிட்டு இருக்கு. அதனால அதெல்லாம் சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்கு, எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஒரு சில உரசல்கள் வரும், இந்த மாலத்தீவ்ஸ் மாதிரி வரும், அது சரி பண்ணிடுவாங்க. சேனலுக்கு வந்ததுக்கு நன்றியா, சிறந்த விளக்கம் கொடுத்தீங்க வெளியுறவு கொள்கை. நன்றி ஐயா.